வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அடுத்த மாதம் வரப்போகும் கனேடிய நாடாளுமன்ற தேர்தலை முழு உலகுமே உன்னிப்பாக கவனிக்கப் போகிறது. காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஏனென்றால் இன்று உலகின் பல பகுதிகளிலும் இருந்து வாழ்த்து கோஷம் இடுபவர்களின் முதுகுகளிலும் ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்பின் சாட்டை பாயும். அப்போது கொய்யோ மொய்யோ ஒன்று அலறுவார்களா அல்லது மௌனமாக கண்ணீர் செலுத்துவார்களா என்பது தெரியவில்லை. ட்ரம்பின் விதிப்பு கனேடிய பிரச்சனை அல்ல, சர்வதேச பிரச்சனை. அமெரிக்கர்கள் உட்பட உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை. அதனால்தான் உலகமே கனேடிய தேர்தலை தலைப்புச் செய்தி ஆக்குகிறது. கனடாவுக்கு வரப்போகும் புதிய பிரதமர் அமெரிக்க எல்லையிலேயே ட்ரம்பை அடித்து வீழ்த்தினால், நீங்கள் அமெரிக்கராக இல்லாவிட்டால் உங்கள் நாடு வரை வருவதற்கு ட்ரம்ப் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பார். ட்ரம்பின் கனடா பற்றிய முதிர்ச்சியற்ற பேச்சுக்கள் முதலில் மேற்குலகில் பலரை முகம் சுளிக்க வைத்தது. இன்றைய நாகரிக உலகில் எந்த ஒரு நாட்டின் ஜனாதிபதியும் மற்றொரு நாடு பற்றி கேவலமாக விமர்சிக்க மாட்டார். நாட்டின் தலைவர் பற்றியும் கேவலமாக பேச மாட்டார். இது நாகரிகமடைந்த மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஜனவரியில் கனேடிய கருத்து கணிப்பாளர்கள் மற்றும் அரசியல் பண்டிதர்கள் அப்போதைய கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சியின் 2 வாய்ப்புகளை விவரித்தார்கள். அப்போது லிபரல் கட்சி கனடாவில் உத்தரவாதமாக தோற்கும், இல்லையென்றால் நான் மொட்டையடிக்கிறேன் என்று சொல்லவும் அப்போது பலர் தயாராக இருந்தார்கள். இந்த இடத்தில் நாம் ஒன்று சொல்கிறோம். ட்ரம்ப் வாயை திறக்காமல் இருந்திருந்தால் கனடாவில் அவருக்கு ஆதரவான அரசாங்கம் அமைந்திருக்கும். ஆனால் ட்ரம்பின் நாக்கில் இருந்த சனி அனைத்தையும் குலைத்து போட்டு விட்டது. அது கனடாவிலும் எதிரொலிக்கிறது. இந்த வாரம் கனடாவில் 3 நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட புதிய கருத்து கணிப்பு கட்சிகளுக்கு அதிர்ச்சி கூட்டும் தலைகள் மாற்றத்தை காட்டுகின்றன. அதில் புதிதாக பொறுப்பேற்ற மார்க் கார்னியின் லிபரல் கட்சி பெரும்பான்மை அரசாங்கத்தை பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு கனேடிய வரலாற்றில் இதற்கு முன் நடைபெற்றிராத மாற்றம். இது ஒரு ஊகிக்க முடியாத அமெரிக்க ஜனாதிபதியின் அடாவடி பேச்சை பிரதிபலிக்கிறது. இதுதான் பிரதமர் கார்னிக்கு வரும் நாட்களில் ஒரு திடீர் தேர்தலை நடத்துவதற்கான ஊக்கத்தை கொடுத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை அரசியல் ஆய்வாளரான பிலிப் ஃபோர்னியர் 338 கனடா என்று தனது உன்னிப்பாக பார்க்கப்படும் இணையதளத்தில் புதிய கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். முதன்முறையாக லிபரல் கட்சி பெரும்பான்மை அரசாங்கத்திற்கு 55% வாய்ப்பு இருப்பதாக அவரது கணிப்பு காட்டியது. ஜனவரியில் அந்த வாய்ப்பு 1%க்கும் குறைவாகவே இருந்தது. ட்ரம்பின் இந்த அட்டகாசத்தால் அமெரிக்க F-35 போர் விமான திட்டத்தை கனடா மறுபரிசீலனை செய்ய தொடங்கியது. F-35 போர் விமானத்தை உருவாக்கும் அமெரிக்க தரப்பு நிறுவனமான லாக்ஹீட் மார்ட்டின் 2023ஆம் ஆண்டு ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட போது ஒட்டாவா சொன்ன அனைத்து ஜெட் விமானங்களையும் வாங்கினால் கனடாவில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்க முன்வந்துள்ளது என்று ஒரு வட்டாரம் கூறுகிறது. கனடா 88 போர் விமானங்களை வாங்க $19 பில்லியன் செலவழிக்க ஒப்புக்கொண்டது. ஆனால் 16 போர் விமானங்களுக்கு மட்டுமே சட்டப்பூர்வ நிதி உதவி உள்ளது. அதில் முதலாவது விமானம் 2026ஆம் ஆண்டு வரவுள்ளது. மீதமுள்ள 72 விமானங்களை வாங்க வேண்டியதில்லை. F-35 கொள்முதல் திட்டத்தை பற்றிய நேரடி அறிவை கொண்ட ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி இது கொள்முதல் விலையை பற்றியது மட்டுமல்ல, வேலைகள் பற்றியது என்றும் கூறினார். லாக்ஹீட் மார்ட்டின் அனைத்து ஜெட் விமானங்களையும் வாங்கினால் கனடாவில் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ஒட்டாவாவை அணுகியுள்ளது என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது. லாக்ஹீட் மார்ட்டினின் கனடிய அலுவலகம் உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. 2 தசாப்தங்களுக்கு முன்னர் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து F-35 உலகின் உலகளாவிய விநியோக சங்கிலியில் கனடாவில் சுமார் 110 சப்ளையர்கள் பங்கு வகித்ததால் F-35 ஏற்கனவே கனடாவில் வேலைகளை உருவாக்கியுள்ளது என்று ஒரு செய்தி தொடர்பாளர் கூறினார். பிரதமர் மார்க் கார்னி கடந்த வார இறுதியில் வாங்கும் ஒப்பந்தத்தை மறுஆய்வு செய்ய உத்தரவிட்ட போது F-35 ஒப்பந்தத்தை சந்தேகத்துக்கு உள்ளாக்கினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் பிற நாடுகளுக்கு எதிராக இறக்குமதி வரி விதிப்பு போரை தொடங்கிய பின்னர் அமெரிக்க விமானத்தை வாங்குவதை விட ஐரோப்பிய விமானத்தை வாங்குவதற்கு கனேடியர்கள் மத்தியில் மக்கள் ஆதரவு உள்ளது. அனைத்து 88 விமானங்களையும் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லாததால் ஒட்டாவா இப்போது லாக்ஹீட் மார்ட்டின் மீது சில செல்வாக்கை வைத்திருக்கிறது என்று வட்டாரம் கூறியது.